ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக நியூ ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட் இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது, இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி ஃபில் பண்ணுறது, அப்படி தான் A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. இதில் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைன் அப்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூவாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து சைன் அப் பண்ணணும். அதாவது கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ரெசிடென்சி அப்படின்ட்டு இருக்கிறதுல இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்தியன் ஓவர்சீஸ் அப்படி இருக்கிற அவுட் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சது. உங்களுடைய மொபைல் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிங்களா அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராசஸுமே ஓட்ரைடில் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பாக்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைட் அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓடிபி பார்த்திங்க அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா ரீசெண்ட் கொடுத்து கூட நீங்கள் வந்து திருப்பி ஓடிபியை நீங்கள் வர வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓட்ரைடில் இருக்கிற எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணுறதுனால நியூவாக அப்ளை பண்ணிவிட்டு ஓட்ரைடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்டல் எலக்டர். ஸோ காமனாக எல்லாருக்குமே பண்ணுறவங்க வந்து இது ஜென்டல், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண்ணுறது செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பர்சனல் டீட்டெயில், ரிலேஷன்ஷிப், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில், ஜென்டர், ஸோ டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில், இந்தமாரி டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அசம்பிளி என்ன, உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அசம்பிளி. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நியர்பையாக என்ன அசம்பிளி இருக்கோ, ஸோ என்ன நியர்பையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அசம்பிளியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இல்லை. ஸோ ஃபுல் நேமே ஃபஸ்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேமு அது தமிழில் ஆட்டோமேட்டிக் நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோவை என்டர் பண்ணுங்கள். ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அல்லது மொபைலே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அதாவது உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ சிஸ்டமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ரிலேட்டிவ் நேம்ஸ். ரிலேட்டிவ் நேம்ஸ்னால் உங்களுடைய அப்பா பேரா, அம்மா பேரா, ஹஸ்பண்ட் நேமா, ஒய்ஃப் நேமா அல்லது கார்டியன் நேமா. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்பா பேர்னா அப்பாவுடைய நேமை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்பாவுடைய இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தமிழில் கீழே ஷோ ஆகும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் கொடுக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் அதுக்கப்புறமா தான் அப்ரூவல் ஆகி வந்துட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ரூவல் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி தான் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே நீங்கள் லேமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் ஸோ நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ மொபைல் நம்பரை கண்டிப்பாக லிங்க் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபைட் அப்படின்ற ஆப்ஷனை மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டாலே போதும். அதேமாரி மெயில் ஐடி உங்களது வச்சுருக்கீங்களா அல்லது ரிலேட்டிவ் அது அப்பாது அம்மாது யாருனா இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் உங்களுதுனா உங்களுடைய செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது ரிலேட்டிவ்னா ரிலேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து எல்லாமே மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துரும். நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுடைய ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்டர் மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுவும்
நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த காலம் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க 21 ஏஜுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆதாரோ இல்லை டிசியோ மார்க் ஷீட்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது 21 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா மார்க்டு இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21+ ஏஜ் குரூப் சீயிங் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற போது கண்டிப்பாக ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய அப்பா பேர், அடுத்தது ஆர்ஓ அப்படின்ற இடத்துல உங்களுடைய ரெசிடென்சி அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களுடைய கன்சிடென்சி என்ன. ஸோ செங்கல்பட்டு நம்ம செலக்ட் பண்ணோம், அதுக்கு என்ன கன்சிடென்சி செலக்ட் பண்ணுமோ அந்த நேமை கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஸோ உங்களுடைய சைன் அப் பண்ணிவிடுங்க. பிளேஸு டேட், ஸோ எங்கேருந்து ஃபில் பண்ண, அதாவது உங்களுடைய ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது என்ன டேட். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, அதாவது நீங்கள் என்ன ஸ்கூல் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு அப்படின்னா ஸோ ஏஜ் டிக்ளரேஷனுக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் இந்த ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை ரெண்டுத்தையுமே நீங்கள் பிடிஎஃபாக ஒரே சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது ரெண்டுத்தையும் ஒரே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணாதான் ஸோ அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்கிறதுனால நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ப்ளஸ் இந்த ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்மை ஒரே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ உங்களுடைய அட்ரஸ் என்னவோ, அதாவது என்ன ப்ரூஃப் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ கொடுக்குற அட்ரஸுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. இது ரிலேட்டடாக வேறு என்ன ப்ரூஃப் இருக்கோ, அதாவது கேஸ் பில் இருந்தது, பேங்க் புக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நேமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் என்னவோ வில்லேஜை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, போஸ்ட் ஆஃபீஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோட் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தாலுக்கு என்ன, மண்டலம் என்ன அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அட்ரஸ் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்டேட்டு. ஸோ டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, இல்லைனா அதர் டாக்குமெண்ட்னா அதில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் எதனா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியில் யாருன்னா ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க, அப்பா வச்சுருக்காங்க, அம்மா வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய நேமு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக டிக்ளரேஷன். ஸோ எல்லா ஸ்டெப்புமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ வண்டலூர் அப்படின்னா ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக், உங்களோட ஸ்டேட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து குடியிருக்கீங்க, ஸோ அது வந்து மந்த்து, இயர், எந்த டேட்டில் இருந்து குடியிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பிளேஸில் நீங்கள் உங்களுடைய ஊர் நேமை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக கேப்சா. ஸோ இந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேப்சாவை நம்ம என்ட்ரு பண்ணும்போது ஸோ எப்போவுமே மிஸ்டேக்காக தான் வருது. ஸோ அகெயின் வந்து நம்ம திருப்பி செகண்ட் டைம் என்ட்ரு பண்ணும்போது தான் கரெக்டாக வருது. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 6 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நியூ ஓட்டருக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோமோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இது இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் உங்களுடைய இது. அது இல்லைனா நீங்கள் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருந்தால் தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ரூவல் ஆனால் தான் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு முதல் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ
கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து இதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் டீட்டெயில், உங்களுடைய நீங்கள் ஏஜ் டிக்ளரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு சப்மிட் பண்ணிப்பாங்க. அதாவது சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பியும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.